நான் தான் டாபி. நேற்று என் பிள்ளைங்க படுத்துக்கிட்டே நான் பால் கொடுத்தேன்னு என்னை சோம்பேறி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, பெத்த மனசு பித்து, பிள்ளை மனசு கல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா. என் பிள்ளைங்களை புற சாப்பிட்றதுக்காக இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு. புற அவங்க போட்டாங்களா, என் பிள்ளைங்களுக்கு எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல. அதனால் அவங்கக்கிட்ட உடச்சி போட சொல்லி சொன்னேன். அவங்களும் அது போல் உடச்சி போட்டாங்க. அப்புறம் என் பிள்ளைங்க சந்தோஷமாக சாப்பிட்டாங்க புறைய. நானும் என் பிள்ளைங்க சாப்பிட்றத ஆசையாக ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். என் பிள்ளைங்களை உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியலன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். என் மூத்த பிள்ளை பேர் கருப்பாக இருக்கான்ல, அவன் பேர் கார்கி. இன்னொருத்தன் ப்ரௌனாக இருக்கான்ல, அவன் பேர் கூர்கி. ஏன்னா நாங்கள் கூர்கி டைப்பு டாகு, அதாவது எலிசபெத் மகாராணி வளர்த்தாங்க எங்களை. நீங்கள் கூகுளில் கூட தேடி பார்த்துக்குங்க கூர்கி டைப் டாகு எப்படி இருக்கும்ன்ட்டு. அது நாங்கள் தான். பக்கத்து வீட்டில் இருக்கவங்கெல்லாம் என் பிள்ளையோட கண்ணு அழகாக இருக்குது அப்படின்னு ரசித்து என் பிள்ளைய பார்க்குறாங்க, கொஞ்சறாங்க. நீங்கள் கூட பார்த்து கொஞ்சுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. ஒரு பாட்டு உங்களுக்காக நான் பாடுறேன். நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். காலமுள்ள வரையும் காலடியில் கிடக்க நான் தான் விரும்புகிறேன். நெடுங்காலம் நான் புரிஞ்ச தவத்தின் பயனாக தான் நீங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸாக எனக்கு கிடைச்சிருக்கீங்க. தொடர்ச்சியாக நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு. தேங்க்யூ, பாய் பாய். நேற்று என் பிள்ளைங்க எனக்காக ஒரு பாட்டு பாடினாங்க. அதை நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா உன் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம் அப்படின்னு பாடினாங்க. அதில் நான் உச்சி குளிர்ந்து போயிட்டேன் தெரியுமா. அம்மா உன் தியாகத்தை மிஞ்சிடுமா தந்தை பாசம் அப்படின்னு லிரிக்ஸையே எனக்காக மாற்றி பாடினாங்க தெரியுமா என் பிள்ளைங்க. எனக்கு ஒரே புல்லரிச்சு போச்சு சந்தோஷத்தில், மகிழ்ச்சியில். உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.